ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே வந்து பார்த்துட்டு இருந்துகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி தாங்க. சிம்ம ராசி நேயர்கள் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு ராஜா மாதிரி தான். சிங்கத்தை போல் கர்ஜிக்கக்கூடிய குணம் அவங்கக்கிட்ட நிறைய இருக்கும். நிறைய தலைமை பண்பு இருக்கும். ஸோ கேட்காமலே கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் சேர்ந்த ஒரு குழு இருக்குது, ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அதில் பெரும்பாலும் தலைமை பண்பு அப்படின்றது சிம்மராசினியர்கள்ட்ட தான் இருக்கும். ஏன்னா இது இவங்க தேடி போய் வாங்கக்கூடியது கிடையாது. இவங்களுடைய குணாதிசயங்களுக்காக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதவி. இயல்பாகவே இவங்கள்ட்ட இந்த குணம் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய நடத்தையிலும் சரி, சிந்தனையிலும் சரி அந்த நேர்மை இருக்கும். எல்லாத்தையும் வந்து செயல்படக்கூடிய அளவுக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா முன்கோபம் மட்டும்தாங்க. ஆனாலுமே இவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் அந்த முன்கோபத்தை கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அதுவும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய இயல்பான ஒரு குணாதிசயம்தான். ஸோ சிம்மராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அன்பானவர்களாகவும் இருப்பாங்க. ஸோ சிம்மராசியுடைய அன்பர்கள் யாருக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நண்பர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்போதுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுங்க. சின்ன சின்ன முன்கோபங்கள் அவங்களுக்கு ஏற்பட்டாலுமே கூட, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலுமே கூட சிம்மராசி அன்பர்கள் உதவுவதை போல் யாருமே வந்து உதவ மாட்டாங்க. ஸோ சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய ஃபேமிலியில் யாரும் இருக்காங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. எப்போதுமே அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இவ்வளவு சிறப்புமிக்க குணாதிசயங்களை உடையவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். ஸோ அஷ்டமத்து சனி இருக்கே அப்படின்லாம் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கதறாதீங்க. கடவுள் அப்படின்றவர் ஒருவர் இருக்கார். ஸோ நீங்கள் செய்திருக்கக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அவர் உங்களை வந்து காப்பாற்றுவார். பயப்பட தேவையில்லை. இருந்தாலுமே கூட கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது சின்ன சின்ன பாதிப்புகள் அப்படின்றது இயல்பாக ஏற்படக்கூடியது தாங்க. அந்த விஷயத்தை நம்ம கடந்து வரத்துக்கு பார்க்கணும். அப்போ தான் அதை விட்டுட்டு அடுத்த ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து செயல்படுத்த முடியும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரம் தான் சிம்மராசி நேயர்களுக்கு. பொதுவாக ஆனி மாதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா உத்தராயண காலத்தினுடைய 6வது மாதம். தமிழ் மாதத்தில் ஆனி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் தான். விசுவாச வருடத்தினுடைய தமிழ் மாதமான ஆனி மாதம் பொதுவாக சூரியனுடைய பெயர்ச்சியை வைத்து தான் வந்து கணக்கீடே செய்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா புதனுடைய ராசி அதிபதியான மிதுன ராசியில் சூரியன் பெயர்ச்சியாகி நடைபெறக்கூடிய காலகட்டங்கள் தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் பார்த்திங்கன்னா ஜூன் 15லேருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரைக்குமே இருக்க போகுதுங்க. ஸோ இந்த இடைப்பட்ட நாட்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமாகவும் நிறைய விஷயங்கள் வந்து பாதிப்புகளையும் கொடுக்க இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாகவே வந்து பார்க்க இருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதக்கோள்கள் எல்லாமே ஒரே ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து போக போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சில ராசிக்கு தனிப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. திருப்தியான ஒரு காலமாக இருக்கும். அதிலே ஒரு சில ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது. வேலையில் மாற்றம், பதவி உயர்வு, வருமான உயர்வு, இது போல் விஷயங்கள் சாத்தியமாகறதுக்கும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் அப்படின்னும் தான் அறிவுறுத்தப்படுது. ஸோ அதில் சிம்மராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்புமிக்க ஒரு காலம் அப்படின்னு இந்த ஆனி மாதத்தை வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அற்புதமாகவே இருக்குதுங்க. ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு பணவரவு கட்டாயமாக அதிகரிக்கும். அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா தொழில் பார்த்திங்கன்னா விருத்தியாகும். நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுடைய கையில் தான் எல்லாமே இருக்குது. ஸோ துணிந்து வந்து செயல்படுங்க. சிங்கம் போல் இருக்கக்கூடியவங்க அஷ்டமத்து சனியை பார்த்துலாம் பயப்படக்கூடாதுங்க. அது எல்லாத்தையுமே வந்து தாண்டி வரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இந்த ஆனி மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவெல்லாம் சிறப்பாக இருக்குது. நிறைய லாபம் தரக்கூடிய வகையில் தான், உங்களுடைய வருமானத்தை பெருக்கக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்கிறீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யலாம்.
ஏன்னா அதிகப்படியான லாபத்தையும் வருமானத்தையும் பெறக்கூடிய ராசிகளில் இந்த ஆணி மாதத்தில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சிம்மராசியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தான் சூப்பராக இருக்குது. என்னங்க அஷ்டமத்து சனி இருக்குது, லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறீங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அஷ்டமத்து சனி இருந்தால் என்னங்க, நம்மளுடைய செயல்லையும் நம்மளுடைய சிந்தனையிலையும் நேர்மை இருக்கும் பொழுதும் கடினமான உழைப்புகள் இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக எந்த விதமான சனியுமே நம்மளை வந்து பாதிப்படைய செய்யாது. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களுக்கு வியாபாரம் செய்கிறவங்களாம் சூப்பராக இருக்க போகிறீங்க. அடுத்து வரக்கூடிய ஒரு சில வாரங்களில் உங்களுக்கு ஒரு பொற்காலம் அமைய போகுது. நீங்கள் என்ன வேணால் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த ஆனி மாதத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும், நிறைய வருமானத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் மூத்த சகோதரர்கள்லாம் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும், அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலுமே கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்பு ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்குது. ஸோ நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஸோ அதனால் தைரியமாக வந்து செயல்பட ஆரம்பிங்க. சிம்மராசினியர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு தான் இந்த ஆனி மாதத்தை நம்ம சொல்லணும். ஏன்னா நீண்ட நாட்களாக உங்களால் செய்ய முடியாத ஒரு வேலையை இனி வந்து செய்வீங்க. அதை எப்படியாவது நம்ம செஞ்சு முடிக்கணும், செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி அப்படின்றதுனால அவசரப்பட்டு ஏதாவது ஒரு சில விஷயங்களை செய்கிற மாதிரி வைப்பாங்க தான். ஆனால் அதுலேயும் உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது. ஸோ உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் அதையும் வந்து சமாளிச்சுட்டு வெளியே வந்துட முடியும். ஸோ அப்படி தான் இந்த டைமில் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. எல்லாமே வந்து நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். எப்போதுமே என்ன ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலுமே அதுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், அவ்வளோதான். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சூப்பராக வந்து சரி பண்ணிடலாம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா சிம்மராசினியர்களுக்கு அப்படி தான் இருக்குது. எல்லாமே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. வீட்டில் ஏதாவது விஷயங்கள் தடைப்பட்டுட்டு இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் செய்யவே முடியலைங்க, ரொம்ப நாளாக இதை யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் செய்ய முடியல அப்படின்ற சுபகாரிய தடைகள் எல்லாமே வந்து இனி விலக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களால் சுபகாரியங்களை சிறப்பாக வந்து செய்து முடிக்க முடியும். அதே போல தாங்க சொத்து சுகம் இல்லாதவங்களாம் அதெல்லாம் வாங்கணும், நமக்குன்னு ஒன்று இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க அதற்கான முயற்சிகளை இறங்குங்க. கண்டிப்பாக உங்களால் அதையும் வந்து வாங்க முடியும். சொத்து சுகம் வாங்கிறதுக்கான நேர காலம் எல்லாமே வந்து கூடி வரப்போகுதுங்க. ஸோ உங்களுடைய அங்கீகாரத்தையும் கௌரவத்தையும் பெருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அதெல்லாம் செய்வீங்க. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வாராக்கடன் கூட வந்துடும். இது வரைக்கும் உங்கள்கிட்ட வராமல் இருக்கக்கூடிய கடன் தொகையாக இருக்கலாம், இல்லை யார்ட்டையாவது நீங்கள் கடன் கூட கேட்கலாம், அந்த மாதிரியான உதவித்தொகை கூட இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால மனசுக்கு வந்து நிம்மதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். என்னதான் சொந்த பந்தங்களோடு நம்ம பிரச்சனைகளில் இருந்தாலுமே கூட எப்படா இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வெளியே வருவோம், சொந்த பந்தங்கள் அப்படின்றவங்களோட சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு ஏக்கமும் வந்து இவங்கள்ட்ட இருந்துட்டு தான் இருக்கும். அப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் வந்து தீரப்போகுதுங்க. ஸோ பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. எல்லா வேலையிலுமே சரி வியாபாரத்திலுமே சரி கொஞ்சம் மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. கவனத்தோடு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாவே போதும், எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து கிளியர் பண்ணலாம். ஏன்னா அந்த ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நம்மளோட எல்லா விஷயத்தையும் மாற்ற போகுது. ஒரு சில நேரங்கள்லையும் சூழ்நிலைகளையும் நம்ம இக்கட்டான சூழ்நிலைகள் கிடைக்குது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு வந்து மெயினாக தேவைப்படுது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கனாவே போதும். ஸோ இந்த டைமில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கு தினம்தோறுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு குலதெய்வம் இந்த டைமில் மிகப்பெரிய அருளாசியை வந்து கொடுக்க காத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய அருளாசியின் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளும் வந்து அடுத்தடுத்து நடக்க இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சிம்மராசி என்பர்கள் சிறப்புமிக்க ஒரு பலன்களை தான் பெற போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அடுத்து வரக்கூடிய 25 நாட்களில் உங்களுக்கு கடவுளுடைய நம்பிக்கை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்யுங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். குருவினுடைய சாதகமான பார்வை பலன்களானது சிம்மராசினியர்களுக்கு ரொம்பவே வந்து சப்போர்ட்டிவாக இருக்க போகுதுங்க. ஸோ எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலுமே குருவினுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால அதிலேருந்து உங்களால் மீண்டு வர முடியும். எல்லாத்தையுமே நீங்கள் தான் சமாளிக்க போகிறீங்க. குடும்பத்தை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய அளவுக்கு இந்த முறை உங்கள் கை வந்து சிறப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ நீங்கள் இல்லாமல் உங்களுடைய குடும்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான். உங்களால் மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்தை
நல்ல நிலைக்கு வந்து கொண்டு வர முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. இதில் ஆண் பெண் வேறுபாடு அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ சிம்ம ராசியாக இருக்கக்கூடியவங்க யாராக இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் சின்ன விஷயத்தில் மட்டும் ஒரு கவனத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா போதும், சிறப்பாக வந்து வர முடியும். கண்டிப்பாக இந்த பதிவு சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா தினம்தோறுமே நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றமும் செய்துட்டு தான் இருக்கோம். இன்ன வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்றவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்றவங்க ஜஸ்ட் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரங்களாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் செய்து பயன்பெறுங்க.